நீங்க இது வரைக்கும் பார்த்துடாத கிரிக்கெட்ல நடந்த ஃபன்னியான ரேரான 5 மூமெண்ட்ஸை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1, ரீசெண்டா 2025 ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபேன்ஸ் எல்லாருமே சகிப் பெல்கசன் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கும் அவர் அந்த மேட்ச்ல இல்லவே இல்ல. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க பாம்பு போயிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட 7 அடி நீளத்துக்கு ஒரு பாம்பானது பிச்சுக்குள்ளேயே வந்துருச்சு. ஆனா அதை பார்த்து ஸ்ரீலங்கன் ஃபீல்டர்ஸ் இதெல்லாம் எங்க ஊர்ல நாய் மாதிரிப்பா, நீ பரவாயில்ல பால போடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டிங் நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பர் 2, 2024 BBL ஒரு மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த மேட்ச் மூடப்பட்ட கூரைகள் கொண்ட ஒரு ஸ்டேடியத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப பென் மெக்டர்மட் அப்படிங்கிற பிளேயர் ஒரு 6 விளாசுறாருங்க. அந்த 6 கூரை மேல போய் படுது. கீழே வரும்னு பார்த்தா காணவே காணோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தெரிய வருது அந்த பால் அந்த கூரையிலே போய் மாட்டிருச்சுங்க. ஆனா அதை எடுக்கவும் முடியாது, அதையும் வீசவும் முடியாது இல்லையா, ஏன்னா ரொம்ப இட்டுக்கு இருக்கு. அதனால கிளம்பி போன வீரர்கள் எல்லாருமே அதை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி மரத்துல பால் மாட்டிக்கிச்சுன்னா அந்த பாலை கரெக்டா எடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஆள் உங்க கேங்ல இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க. நம்பர் 3, MS தோனி 6 அடிக்க பத்ரிநாத் டக்குனு கமெண்ட்ரி பாக்ஸ்ல உட்காந்துட்டு அந்த பாலை கேட்ச் பிடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான சம்பவம் உண்மையிலே நடந்திருக்குங்க. அதாவது வீரர் ஒரு பால் அடிக்க அந்த பாலை கமெண்டேட்டர் கேட்ச் பிடிச்ச சம்பவம் உண்மையிலே நடந்திருக்கு. 2012 நியூசிலாந்துல ஒரு உள்ளூர் போட்டி நடந்துருந்துச்சு. அப்போ மார்டின் கப்தில் ஒரு 6 ஒன்று அடிப்பாருங்க. அது நேரா கமெண்ட்ரி பாக்ஸ் நோக்கி போக அங்கிருந்த கிரெக் மெக்மெல்லான் அந்த கேட்சை அசால்ட்டா எடுத்துருவாரு. நம்பர் 4, 2009 இங்கிலாந்துல நடந்த ஒரு உள்ளூர் போட்டியில சவுத் ஆப்பிரிக்கா வீரரான ஜாக்கஸ் ஸ்டூடால் ஃபீல்டிங் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அவரை நோக்கி ஒரு பால வர அந்த பாலை பிடிச்சி அவர் த்ரோ ஒன்று அடிச்சிருப்பாருங்க. அடிச்ச அடுத்த செகண்ட் எல்லாரும் அது இருந்துருவாங்க. ஏன்னா பால் பவுலர் கிட்ட போல அப்படியே கீழே விழுந்துரும். காரணம் அந்த பாலானது அங்க பறந்துட்டு இருந்த புறா மேலேயே பட்டிருக்குங்க. புறா அந்த பால் மேல பட்டு ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே கீழே விழுந்திருக்கும். அந்த புறா செத்து போயிருக்குங்க. அந்த செத்து போன புறாவை ருடால்ஃபே எடுத்து பவுண்டரிக்கு வெளியில வீசிடுவாருங்க. நம்ம பசங்க யாராவது இருந்தா சமைச்சு சாப்பிட்டுருப்பாங்க. நம்பர் 5, இதுவுமே ஒரு சோகமான சம்பவம் தாங்க. 1988 வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேனான ரிச்சி ரிச்சர்ட்சன் ஒரு கட் ஷாட் ஒன்று அடிப்பாருங்க. அந்த கிரவுண்ட் முழுக்கவே சீகல், அதாவது கடற்பறவையானது நிரம்பி இருக்கும், கூட்டம் கூட்டமா இருக்கும். அப்படி எடுக்கும்போது அந்த பறவைகள் மேல பட்டுக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு தடவை மறுபடியும் ஒரு ஷாட் அடிக்கும்போது அது ஒரு பறவையின் மேல பட்டு அந்த பறவையானது உருண்டு கீழே விழுந்துடும். அடிச்ச அடியில் அது செத்தே போயிருச்சுங்க. திரும்ப எந்திரிக்கவே இல்லை. ஒரு நிமிஷம் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. இது தலைவர் அண்டர்டேக்கர் வளர்த்த பறவையாமையா?